அவர் வந்து இந்த டாரிஃப் நெகோசியேஷன் அதை வந்து இந்தியாவோட ஒத்துக்கொண்டிருக்கிறாரு. ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட டீம் வந்து வர வாரத்தில் அங்கே போகிறது. ஓகே. ஸோ இந்தியாவிலேருந்து இன்க்ளூடிங் அவர் பியூஷ் கோயலோட போகிறாங்க. ஸோ அந்த டீமில் வந்து நெகோசியேஷன் வந்து பார்த்திங்கனாக்க நடக்க இருக்குது. இப்போ கடந்த 3 நாட்களாக பார்த்திங்கன்னா, தொடர்ச்சியாக ஒவ்வொரு கண்ட்ரியோடையும் வந்து அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் போயிட்டுருக்கு. ஒன்று. இரண்டாவது, யூரோப்பில் பார்த்திங்கனாக்க வந்து நிறைய விஷயங்கள், அதாவது ஃபாரின் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் மெயினாக நம்மளுடைய சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவினுடைய திணிப்பினால் போன ஒரு 15 நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்தம்பனமாகினதுன்னு சொல்லலாம். அவங்களால அனுப்ப முடியல, ரேட் அதிகமாக இருக்குது, வாங்கிறதுக்கு ஆள் இல்லாத மாதிரிலாம் இருந்தது. இப்போ யூரோப் என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி 107 ஐட்டம்ஸ் சீ ஃபுட்ஸ் ஃப்ரம் இந்தியா அதை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. அதனால் எகெயின் சீ ஃபுட் ஆக்டிவிட்டீஸ் பார்த்திங்கன்னா கடந்த 3 நாட்களாக வெகு விரைவாக நடந்து கொண்டிருக்கிறது.